வணக்கம். ஔவை சொன்ன மொழியாம் இதில் நம்ம ஆத்திச்சூடியில் 17வது வாசகம் பார்க்க போகிறோம். ஞயம் பட உரை. நயம் இல்லை, ஞானம்னு ஒரு இல்லை, அந்த ஞயம் பட உரை இரண்டும் ஒரே பொருள் தான். நயம் என்றாலும் ஞயம் என்றாலும் ஒன்று தான். அந்த பயன்பாடு இப்போ இல்லை, ஆனால் அதுதான் உண்மையில் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்திருக்கு ஞயம் அப்படிங்கிறது. இந்த ஞயம் பட உரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் பொலைட்டாக பேசுங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே, எது சொன்னாலும் பொலைட்டாக சொல்லுங்கள், அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது இதில் ஏற்கனவே பார்த்தோம் ஞயம் பட உரை. ஞயம் படங்கிறது ஒரே சொல்லாக தான் பயன்படுத்துவாங்க, தனியாக பயன்படுத்துறதில்லை. அதனால் இதில் ஒரு 5 எழுத்துக்கள், இதில் 2 எழுத்துக்கள், அவ்வளோதான். 2 சொற்கள் 7 எழுத்துக்கள். இந்த ஞயம் பட உரையில் முதல்ல உரைங்கிறது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த உரைங்கிறது பேசுதல் இல்லைங்க, சொல்லுதல். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதற்கு உரையாடல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து ரொம்ப ஃபார்மலாக பேசிக்கிறது தான். இந்த உரை அப்படின்னா உரைத்தல் அப்படிங்கிறதுலேருந்து வரக்கூடியது தான் உரை அப்படிங்கிறது தான். இதுலேருந்து தான் உரைத்தல்ங்கிறது வருது. இந்த உரைங்கிறது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, டு சே அது அதில் இருக்குது, டு அனௌன்ஸ் உரையில் தான் வருது, டு டிக்ளேர் அதுவும் உரையில் தான் வருது, அறிவித்தல் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான். இதெல்லாமே உரைத்தல் தான். ஆக இது எப்படி உரைக்க வேண்டும் அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்கிற போது எப்படி வேணுமானாலும் இருக்கலாம், சரிங்களா. நண்பர்களுக்குள்ளே பேசிக்கும்போது ரொம்ப நயம்பட பேசணும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. பொதுவாக அப்படி இருக்கிறதும் இல்லை. நண்பர்களுக்குள்ளே அவர்கள் அந்த அளவுக்கு பேசுறது இல்லை, ஒரு உரிமை இருக்கிறது. உறவினர்களுக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தம்பிக்குள்ள, அந்த மாதிரிலாம் பேசிக்கிற போதெல்லாம் அந்த மாதிரி ஒரு நயம்பட பேசணுங்கிற அவசியமும் இல்லை. அப்படியே பட்டவத்தமாக நேருக்கு நேரம் அப்படியே பேசி போயிட்டே இருக்கலாம். பெற்றோர் வந்து பிள்ளைகள்கிட்ட பேசும்போது அப்படிலாம் இருக்கிறது இல்லை. ஆக இந்த நயம்பட உரைங்கிறது எங்கே வருது அப்படின்னா, ஒரு ஃபார்மல் டாக்கில் வருது. ஒரு இன்ஃபார்மல் டாக் கிடையாது, ஒரு ஃபார்மல் டாக். என்னென்னா 2 ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம பார்க்குறோம் சமுதாயத்தில். ஒன்று வந்து இன்ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்ஸ்னு இருக்குது. இந்த இன்ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் தான் சொல்லுங்கள், உறவினர்கள், நண்பர்கள், அவர்கள்லாம் சக மாணவர்கள் அவங்கெல்லாம். ஆனால் இந்த ஃபார்மலாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது எப்படின்னு இப்போ அலுவலகத்தில் நம்ம கூட பணிபுரியவர்கள், நம்முடைய மேலதிகாரிகள், நம்ம கீழே பணிபுரிகிறவர்கள், இல்லை வெளியே சமுதாயத்துக்கு ஒரு கடையில் ஒருத்த கூட பேசுகிறோம், நம்ம பஸ்ஸில் ஒருத்த கூட பேசுகிறோம். இதெல்லாமே வந்து ஒரு ஃபார்மல் ரிலேஷன், ரொம்ப ஃபார்மலாக பேசக்கூடிய விஷயங்கள். இங்கே நயம்பட உரை இதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நயம்பட பேசுன்னு சொல்லாமல் நயம்பட உரை அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு அந்த நயமாக பேச முடியும் அப்படிங்கிறது தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு நம்ம பல சமயங்களில் சமுதாயத்தை பார்த்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, இந்த நயம்ங்கிறது அப்படியே நம்ம ஈக்குவேஷனை மாற்றிட்டோம். அந்த சமன்பாட்டையே மாற்றி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் ரொம்ப நயம்பட பேசுகிறாங்க, நமக்கு வேண்டிய நண்பர்களுக்கெல்லாம் நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. ஆனால் வெளியே சமுதாயத்தை வருகிற போது ஒரு எரிச்சலோட சிடுசுடுன்னு எப்போ பார்த்தாலும் ஒரு கடுப்புடனே பேசுகிறாங்க இல்லையா. அதுலேருந்து வெளியே வரணும். ஆக்சுவலாக இந்த சமன்பாடு மாறி இருக்கணும். நண்பர்கள்கிட்ட நம்ம அப்படிலாம் பேசலாம். ஆனால் முன்பின் தெரியாதவர்களிடம் ஒரு சமூக உறவுகள் இருக்கக்கூடிய இடத்துல, ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் இருக்கிற இடத்துல நம்ம அப்படி பேசவே கூடாது. நியாயம்பட தான் உரைக்கணும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்து நியாயம்பட உரை அப்படின்னு போடுறாங்க. இது ஒன்று, இது உரைக்கு. அடுத்து நியாயம்பட. இங்கே ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது, ரொம்ப அருமையான ஒரு வித்தியாசம். என்னென்னா, நயமாக உரைத்தல்ங்கிறது வேற, நயம்பட உரைத்தல்ங்கிறது வேற. இந்த வேறுபாடு தான் மிக முன்னிய வேறுபாடு தான். அது ரொம்ப மைனூட்டாக பார்த்தா தான் நமக்கு தெரியும் இவ்வளோ வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நயமாக பேசுதல் அப்படிங்கிறது வேற, நயம்பட பேசுதல் அப்படிங்கிறது வேற. என்ன அப்படின்னா, நயமாக பேசுதல்ங்கிறது நான் நயமாக இருக்கிறேன், அதை சொல்கிறது தான் நயமாக பேசுதல். நயம்பட உரைத்தல் அப்படின்னா எதிர இருக்கிறவங்களுக்கு நயமாக நான் பேசுகிறேன். இந்த வேறுபாடை பார்த்துருவோம். ஒன்றும் கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை, எளிமையானது தான். என்ன அப்படின்னா, ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபா கடன் கேட்டு வர ஆரம்பிச்சிங்களேன். நான் அவர்கிட்ட ரொம்ப நயமாக பேசுகிறேன். என்னென்னா, உங்களை மாதிரி எனக்கு யாரும் ஒரு நல்ல நண்பரே கிடையாது, நீங்கள் அவ்வளோ பண்ணீங்க, நீங்கள் தான் முக்கியமான நேரத்தை உதவி செஞ்சீங்க எல்லாம் சொல்லிவிட்டு, ஐயோ என்கிட்ட இப்போ பணம் இல்லை, நாளைக்கு வந்து வாங்கிக்கிங்க, முடிஞ்சால் தரேன் அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டோம் வரீங்களேன். நான் ரொம்ப நயமாக பேசியிருக்கேன், ஆனால் நயம்பட பேசலை, சரிங்களா. இதுவே சற்று மாற்றிட்டு, இப்போ என்ன உனக்கு கஷ்டம், உனக்கு நான் தான் கஷ்டத்தில், உனக்கு எதுக்கு நான் கொடுங்க எல்லாம் கேட்டுட்டு அந்த 1000 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் வச்சுங்களேன். இப்போ நான் நயமாக பேசலை, ஆனால் நயம்பட பேசியிருக்கேன். ஆக அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை நான் ஈடு செய்கிற விதத்தில், அதை நிறைவேற்ற விதத்தில் நான் பேசினா தான் அது நயம்பட பேசதான் இருக்கும். இல்லை வெறுமே நயமாக பேசிடுவாங்க. பல பேர் சொல்லவே சொல்லுவாங்க. கிராமத்து பக்கம்லாம் இதெல்லாம் இப்போ கூட சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன நல்லா வக்கனையாக பேசுகிறான் ஆனால் எதுவும் செய்யறதில்லை அப்படிம்பாங்க. அந்த வக்கனையாக பேசுறது இருக்குல்ல, அதான் நயமாக பேசுறதுன்னு அர்த்தம். இதுதான் பல பேர் பார்க்குறோம், பொது வாழ்க்கையில் நிறைய பேர் பார்க்குறோம். மேடைகளை வரும்போதெல்லாம் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப நயமாக பேசுகிறாங்க, ஆனால் நயம்பட பேசுகிறாங்களான்னா இல்லை. ஆக இந்த நயம்பட அப்படின்னா எதிரே இருக்கிறவர்கள் அதை உணர வேண்டும், அதுதான் நயம்பட உரைத்தல்ங்கிறது. நான் மட்டுமே ரொம்ப நயமாக பேசுகிறேன், ரொம்ப இனிமையான சொற்களை ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் வேண்டிய மாதிரி பேசிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதே நயமாக பேசுதல். நயமாக உரைத்தல் அல்ல, நயம்பட உரைத்தல். அது ரொம்ப முக்கியம்.
அந்த நயம்ங்கிறது அவர்களுக்கு பயன்படுகிற மாதிரி இருக்கட்டும், எதிர்க்க யார்கிட்ட உரைக்கிறோமோ அவர்களுக்கு பயன் தருவதாக, அவர்களது அனுபவிப்பதாக, அவர்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அப்படி இருக்கணும். அதுதான் நயம் பட உரை. இப்போ இரண்டுக்கு வேறுபாடு பாருங்களேன். இதெல்லாம் பார்த்து 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 போடுறாங்க ஔவையார். அப்படியே தனிப்பட்ட உள்ள ஏதோ ஒன்று போட்டு போனோம், ஏதோ ஒன்று சொல்லணுமேங்கிறதானா இல்லை. நயமாக பேசு அப்படி இல்லை, நயம்பட பேசு அப்படி இல்லை, நயமாக உரை அப்படின்னு இல்லை. எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நயம் பட உரை. இந்த நயம் இல்லை நியாயம். நியாயம் படங்கிறது ஒரே சொல்லு. சரி, இப்போ இந்த நியாயம் பட உரையில் ஏன் இது நம்மளால முடியல அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா இது முடிஞ்சிடும். என்ன அப்படின்னா, பல சமயங்களில் நயம்பட உரைத்தல்ங்கிறது சாத்தியம்ங்கிறது நமக்கே புரியாமல் இருக்கு. நம்ம இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. அது நமக்கு சாத்தியம்தான், நம்மளால முடியும். ஆனால் பல பேருக்கு அது இன்னும் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் சாத்தியம்தான், ஒவ்வொருவராலும் முடியும். நயம்பட உரைத்தல் நம்முடைய இயல்பு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.